அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே 0 to 0 கால் எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு, அதுலேயும் நம்ம 0 to 0 கால் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது இன்றைக்கி கொடுத்துருந்தது 24,900 புட்டு 72 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் இறங்கும், 72 ரூபீஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், காலையில் இதானதுலேருந்து 72 ரூபீஸில் மேலே போயிடுச்சு. இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, அதுக்கான விடை உங்கள் கையில் இருக்கணும். எகைன் இதுக்கப்புறம் மேலேயே போக விடாமல் கீழேயே வச்சுட்டாங்க. அப்போ மார்க்கெட்டு இது வரைக்கும் கீழே இறங்கினது, அதுக்கப்புறம் மேலே ஏறுறதுக்கு இறங்கினா ஏறுறதுக்கு இப்படியே ட்ரை பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இது நம்ம ஒரு டைரக்ஷனுக்காக தான் சொல்கிறோம். இதை வச்சுலாம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? யாரை பார்க்கணும், எதை ட்ரேட் எடுக்கணும், எந்த ப்ரைஸை எங்கே வாங்கணும் முதற்கொண்டு நமக்கு தெரியணும். பையிங் பிளேஸ் எங்கே அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ தான் இவர் இப்போ கீழே வந்துட்டார். அப்போ மார்க்கெட் ஏறப்போகுது. அப்போ கால் வாங்கணும். காலை எந்த ப்ரீமியத்தில் எந்த விலையில் வாங்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த விலையில் மட்டும்தான் நம்ம போய் அதை வாங்கணும். அப்போ மார்க்கெட் இன்றைக்கி அப் சைடு ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கீழே வந்திருக்கும், அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கும். சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோங்கிறது மேக்ஸ், நம்மக்கிட்ட படித்த மேக்ஸோட அடிஷ்னலாக பயன்படுத்திங்கன்னா இன்னும் பெட்டர். இல்லை இதை மட்டும் ரூல் வச்சு பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ரீ வெபினார் நிறைய எடுத்துருக்கோம் இதை பற்றின டாப்பிக்கு. 1 minute மார்க் பண்ணி 5 minute கன்வெர்ட் பண்ணி அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். 5 minute மார்க் பண்ணிங்கன்னா 15 minutes கன்வெர்ட் பண்ணி அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். 15 minutesனா 1 hour. அப்போ இது இன்ட்ராடேக்கு 1 minute to 5 minute ஒன்லி பாருங்கள், இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா? அப்போது நான் அதை போய் ஒவ்வொன்றும் பார்த்து டைம் இதாகுன்றதுக்காக நான் 5 minutes மட்டும் வச்சுக்கிறேன். இண்டிஷன் பாருங்கள், இங்கே ஃபார்மேஷன். ஆனால் இண்டிஷன் ரூல் படி இதுக்கு மேலே போயிருக்கணும் அவர், ஆனால் அவர் போகலை, அதனால் அவர் கீழே இறங்கிட்டார். ஓகேங்களா? எகைன் இண்டிஷன் இங்கே வந்திருக்கா? எஸ், இங்கே வந்திருக்கு. அது செல் இண்டிஷன். இப்போ மார்க்கெட்டு நம்ம மேலே ஏறினாலும் வெயிட் பண்ணி செல்லுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். பாருங்கள், இங்கேயும் பை இண்டிஷன், ஆனால் மேலே ட்ரிகரே பண்ணலை. பை ட்ரிகர் மட்டும்தான் பண்ணால், கன்ஃபர்மேஷனும் பண்ணல. அப்போது எகைன் அவர் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல. எங்கள் அடுத்த இண்டிஷனும் வந்திருக்கு, மேலே கன்ஃபர்மேஷனும் பண்ணல, ட்ரிகர் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் அப்போது வருது, வராங்க, உள்ள செல் பக்கமே வராங்க, பை சைடு திரும்பலை. இது 5 minutes. அப்போது யாரை எடுக்கணும், எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கணுங்கிறது, இதை வச்சு நம்ம யாரை பை பண்ணியிருப்போங்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த டைமில் வரும்போது, இங்கே இவர் ட்ரிகர் பண்ணுறாரு, இது கொடுக்குறாருன்னா 1 minute இவர் பையில் இருப்பார், அவரை நம்ம பை பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அதில் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதை வச்சு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இதனுடைய ரூல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.